Assalamualaikum. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல்ல கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோஸ் நீங்க உடனே ஓபன் பண்ணி பார்க்க முடியும். இப்போ காலையில டைம் பாத்தீங்கன்னா ஒரு 7:30 ஆகுது. ஜிம்முக்கு வந்து கிளம்பியாச்சு. ஜரார் வந்து ஆர்வமா படிச்சிட்டு இருக்காரு. ஜிம்முக்கு போயிட்டு வந்து அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல்ல கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோஸ் நீங்க உடனே ஓபன் பண்ணி பார்க்க முடியும். ஜராருக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவு தான். ஜிம்முக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா பால் அதுல கொஞ்சம் பனங்கற்கண்டு போட்டிருக்கேன். எல்லாருக்குமே சளி இருக்கிறனால அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஓட்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். வெந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே சில் பண்ணிட்டு அதுல ஃப்ரூட்ஸ் போட்டு சாப்பிட போறோம். அதுதான் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட். கொஞ்சம் ஒரு கல் மட்டும் உப்பு போட்டோம்னா நல்லா இருக்கும் டேஸ்டா. ஓட்ஸ் கூட இன்னைக்கு ஆப்பிள், மாதுளம்பழம், அது கூடவே கொஞ்சமா கிரேப்ஸும் சேர்த்து தான் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டோம்னா அந்த ஓட்ஸ் நல்லா ஆறுனதுக்கு பின்னாடி இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியது தான். ஓட்ஸ் சூடாக இருக்கும்போது சேர்த்தோன்னா லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நட்ஸும் நான் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். ஒரு சிலருக்கு ஓட்ஸ் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். எனக்கு வந்து இந்த ஃப்ரூட்ஸ்லாம் சேர்க்கறனால அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். அதனால் எனக்கு திக்காக இருந்தால் தான் பிடிக்கும். திக்கான ஓட்ஸ், அது கூட ஃப்ரூட்ஸு, கொஞ்சம் நட்ஸ்லாம் சேர்த்து ஆளுக்கு ஒரு பவுல் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வெளியவே கிளம்பணும். வான்கோழி பிரியாணி அப்படின்னு பிளான் பண்ணனால நேராக கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு வந்தாச்சு. இது கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்சங்கம் ரோட்டில் பாலை இறக்கத்தில் திலகர் திடல் சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சந்தை அப்படின்னா தான் நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா இங்கே தான் வந்து எல்லா நாளும் வான்கோழி கிடைக்கும். அதுக்காக தான் கிளம்பி வந்திருக்கோம். வான்கோழி மட்டும் இல்லை, இங்கேயே நாட்டுக்கோழி, சேவல், முயல், வாத்து, புறான்னு எக்கச்சக்கமாக வச்சுருப்பாங்க. பெட்ஸ் கூட இங்கே நிறைய வச்சுருப்பாங்க. நம்ம ஒரு கடைக்கு வந்தாச்சு. ஆனால் இங்கே கறி கிலோ கணக்கிலலாம் வாங்க முடியாது. முழுசாக வாங்கி நம்ம அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம். நான் அதனால் இடம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்து 2 கிலோவில் ஒரு வான்கோழியை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய இடங்கள்ல நாயை காவலுக்கு வச்சுருப்பாங்க. இங்கே இந்த பூனையை வந்து காவலுக்கு வச்சுருக்காங்க இந்த கடைக்கு. ஏன்னா நாய் வந்துச்சுன்னா இது போய் சவுண்டு கொடுத்து அந்த நாயை வந்து கிளப்பி விடுது அந்த இடத்துல இருந்து. பயங்கரமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ஜாலியாக. இதை வேடிக்கை பார்த்துட்டு அப்படி வந்து நம்ம தான் இங்கே ஹலால் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் மாமா ஹலால் பண்ணி கொடுத்தாரு. இவங்க வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி நீட்டாக மஞ்சள்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இது 2 கிலோ இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு அதிக இடையில வாங்கிட்டு போய் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் எனக்கு எடை கம்மியாக வேணும்னு கேட்டனால அப்படி ஒரு கோழி பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த சந்தை எல்லா நாளுமே காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலையில் 5 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். அங்கேருந்து அப்படியே நேராக நெல்பேட்டைக்கு வந்து அங்கே கொஞ்சம் மட்டன் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. மட்டன் வந்து 65 போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி கேட்டிருந்தோம். அங்கேயே தால்ச்சாவுக்கு நல்லி எலும்பு, இந்த மொட்டை எலும்புலாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இன்னைக்கு வந்து ஒரு லஞ்ச் மெனு தான் பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் டெய்லி இப்படி சாப்பிட்றீங்க அப்படின்லாம் கேட்குறீங்க. டெய்லிலாம் சாப்பிட மாட்டோம். வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் வீட்டில் ஏதாவது மெனு மாதிரி பிளான் பண்ணுவோம். அந்த மெனுவை தான் நீங்கள் வீடியோவை ஒரு வாரமும் பார்த்துட்ருக்கீங்க. அதே மாதிரி கடையில் போய் சாப்பிட்றதுமே வாரத்துக்கு 2லேருந்து 3 நாள் மட்டும்தான். மற்ற எல்லா நாளும் வீட்டில் ரசமோ சாம்பாரோ புளிக்குழம்பு இந்த மாதிரி தான் ஓடும். வீட்டுக்கு போகிற வழியிலேயே ஒரு சைடில் நல்ல வெயில், இன்னொரு சைடில் அப்படியே மழை மேகமாக இருந்துச்சு. அந்த கிளைமேட் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டே வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஒரு சைடில் பயம் வேற, மழை வர்றக்குள்ளே வீட்டுக்கு ஓடிடணும் அப்படின்னு. நேராக நாங்கள் வீட்டுக்கு வந்து சேரும்போது 11:15 கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் நான் லஞ்ச் ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஆரம்பிச்சிடலாமா? மெனுவில் என்ன வேலை ஈஸியாக இருக்குன்னு பார்த்து அதை ஃபஸ்ட்டு முடிச்சு விட்டு அதுக்கப்புறமா பிரியாணி தான் லாஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு முட்டையை நல்லா கழுவி வச்சிருக்கேன் வேக போடுறதுக்கு. எலும்பையுமே கழுவி வச்சிட்டோம்னா பருப்பு கூட வேக போட்டு தால்ச்சாவுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணி வச்சிடலாம். இது என்னோட ஸ்டைல் ஆஃப் தால்ச்சா. நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எலும்பு கொஞ்சம் மாங்காவும் கேட்டு வாங்கியிருக்கேன். மட்டன் மாங்காய், நார்மல் மாங்காவும் போட போகிறோம். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டையும் தண்ணியில் அலசி ஊற வச்சிருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கழுவி வச்சிருக்க அந்த மட்டன் பீசஸ் இருக்குல்ல, எலும்பு பீசஸ், அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. கரம் மசாலா பொடி சேர்த்துருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூடவே வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு 1.5 வெங்காயம் சேர்த்துருக்கேன். பருப்பு வந்து 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்புனா 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. தக்காளியும் சேர்த்தாச்சு. ஒரு பெரிய தக்காளியாக 1 சேர்த்து விசில் போட்டு விட்டுறலாம். ஒரு 2 விசில் வரட்டும். எலும்புல இருக்க எசன்ஸ் எல்லாமே பருப்பு கூட மிக்ஸ் ஆகணும். கெட்டில் கழுவுன முட்டையை வேக வச்சிடலாம். ஏன்னா நான் ஸ்டவ்ல வைக்க முடியாது, எனக்கு அடுத்தடுத்து வேலை இருக்கிறனால நான் கெட்டில் வச்சு விட்டுட்டேன். இன்னொரு அடுப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் 65க்கு கறி வேக போட போகிறோம். போன்லெஸ் மட்டனா நல்லா சாஃப்டான பீசஸாக பார்த்து கேட்டு வாங்குங்க. போன்லெஸ் மட்டன் பீசஸ் மட்டும்தான் 65க்கு சூப்பராக இருக்கும்.
இப்போ அந்த மட்டன் பீசஸை நான் ஒரு குக்கரில் சேர்த்துட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த கறி மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வேக வச்சிடலாம். 2 விசில் வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போடும்போதும் கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு வேகும். சிக்கன் மாதிரி எண்ணெயில் போட்டதுமே பொரியறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்காது பீசஸ். அதனால தான் முன்னாடியே வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ தால்சாவுக்கு தேவையான காய்கறிகள் க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சுக்கிற போகிறோம். இந்த ஒரு மாங்காய் காமிச்சனில் அது 50 ரூபான்னு வாங்கியிருக்கேன், கிலோ கணக்கில் போட்டாங்க. அதனால் அதை பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நானே சொல்லிக்கிட்டு இப்போ வெந்திருக்க அந்த மட்டன் பீசஸை 2ஆக பிரிக்க போகிறோம். பாதியை வந்து 65 பண்ண போகிறோம், பாதியை மிளகு கறி பண்ண போகிறோம். சிக்கன் 65க்கு அதில் மசாலா போட்டு பெரட்டி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நான் தண்ணி கம்மியாக ஊற்றி எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த தண்ணியை நான் பிரியாணி கூட சேர்த்துக்கிற போகிறேன். இப்போது நம்ம தால்சாவுக்கு தேவையான காய்கறிகளை நறுக்கி வச்சுக்கிற போகிறோம். தால்ச்சா அப்படின்னாலே அதில் கத்திரிக்காய், வாழைக்காய், அது கூடவே மாங்காய் போட்டால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். அதுவும் குட்டி குட்டியாக நறுக்காமல் நல்லா பெருசாக போட்டோம்னா அது மிதக்கும் போதே சூப்பராக இருக்கும். தால்ச்சால காயெல்லாம் நறுக்கி அதை வதக்கி வேக வச்ச பருப்பில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதோட இந்த ப்ராசஸ் முடியாது. கடைசியாக ஒரு ஸ்டெப் இருக்குது இந்த கல்யாண தால்ச்சாவுக்கு. அதுக்கு நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும். அதுதான் சீக்ரெட்டான இன்க்ரீடியண்ட்டு இந்த தால்ச்சா ரெசிபிக்கு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, சோம்பு சேர்த்து தாளிச்சிட்டு அது கூடவே நறுக்கி வச்சுருக்கேன் எல்லா காய்கறிகள் சேர்த்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் நம்ம முன்னாடியே பருப்பில் சேர்த்துக்கிறனால இங்கே சேர்க்கலை. அரைவேக்காடு காய் வெந்ததுக்கப்புறம் புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் வெந்த அந்த காய்கறிகளை பருப்போட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு மிக்ஸ் பண்ணி கொதி வர விடுங்க. தால்ச்சா இதோட முடியலை, கடைசியாக ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும். அது என்னன்னு நான் சொல்கிறேன். மட்டன் பெப்பர் ஃப்ரைக்கு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, சோம்புலாம் போட்டு தாளிச்சிட்டு வேக வச்சிருக்க மட்டன் பீசஸ் தனியாக எடுத்துட்டு அந்த ஸ்டாக்கை நம்ம பிரியாணிக்காக எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த வெங்காயத்தில் நிறைய மிளகு தூள் போடுங்க, எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி. வேக வச்சிருக்க மட்டன் பீசஸ் சேர்த்து அப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டு அப்படியே விட்டுருங்க. சிம்மில் வச்சு நல்லா முருகி வரட்டும். பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிரும். கலரே டெம்டிங்காக இருக்குல்ல. இந்த டைமில் கொத்தமல்லி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து மேலே போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். தயிர் பச்சடிக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி போட்டு அது கூடவே கொஞ்சம் ஃப்ரூட் சேர்த்து திக்கான தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நார்மல் சிக்கன் மாதிரி கிடையாது, வான்கோழி கொஞ்சம் ரஃபாக இருக்கும். அதனால் முன்னாடியே மேரினேட் பண்ணி வைக்கணும். தயிர், அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஒரு 4-5 தடவைக்கு மேலே கறியை கழுவியும் எடுத்தாச்சு. இதை அப்படியே ஒரு சைடில் ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துக்கலாம். ஸ்வீட்டுக்காக ஒரு சூப்பரான கீர் பண்ண போகிறோம். 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்து காய விட்டுட்டு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அது காஞ்சதுக்கு அப்புறம் நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிற போகிறோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம பண்ண போகிற கீர் பார்த்தீங்கன்னா நட்ஸு அதுக்கப்புறம் தாமரை விதை 2ஐயும் வச்சு தான் நிறைய நட்ஸ் சேர்த்துருக்கேன் பாருங்கள். பாதாம், பிஸ்தா, முந்திரி, அது கூடவே வால்நட்டு. நீங்கள் எடுத்துருக்க நட்ஸோட அளவுக்கு ஈக்குவலாக தாமரை விதையும் எடுத்து ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா முருகினத்துக்கு பின்னாடி ஆற வச்சு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பவுடரை வச்சு தான் நம்ம கீர் பண்ண போகிறோம். இன்னொரு சைடில் ஒரு பிஞ்ச் குங்குமப்பூவை பாலில் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்கோம்ல அந்த பாலை நெய் போட்டு வச்சுருந்தோம்ல அந்த கடாயில் ஊற்றிட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த நட்ஸ் பவுடர் இருக்குல்ல அதையும் சேர்த்து கட்டி இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி விஸ்க் வச்சுட்டு கிளறும் போது கட்டி விழுகாது, ஆனால் நல்லா வெந்துடும். ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருந்தோம்ல அந்த குங்குமப்பூ பால் அதை அப்படியே சேர்த்துட்டு தேவையான அளவு நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றுறனால ஊற்றிக்கலாம். 3/4 கப் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சீனி சேர்த்ததுக்கு அப்புறம் தண்ணி ஆகி வரும். இந்த டைமில் கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு தாமரை விதை சேர்த்துக்கிற போகிறேன். வாயில் கடிப்படும் போது நல்லா இருக்கும், அதனால தான் இந்த டைமில் சேர்க்குறோம். உங்களுக்கு வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். கிஸ்மிஸ் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சிங்கன்னா தாமரை விதையும் நல்லா வெந்துடும். அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக குங்குமப்பூவும் நறுக்கின நட்ஸும் சேர்த்துட்டு அப்படியே சர்வ் பண்ணலாம். இப்போ கடைசியாக நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்தாச்சு. தேங்காய் எண்ணெய், நெய், நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் இது எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். அது கூடவே நம்ம கரம் மசாலா ஸ்பைசஸ் இருக்குல்ல அதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் திரும்ப பிரியாணி ரெசிபின்ற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து லைட்டாக அப்படியே வேகமாக சொல்லிடுறேன். வெங்காயம் முருகினதுக்கு பின்னாடி அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி பழம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஊற வச்சுருந்தோம்ல கறி தயிரில் அதை அப்படியே சேர்த்து கூடவே கொத்தமல்லி புதினாவும் நல்லா கை நிறைய எடுத்து தாராளமாக சேர்த்துக்கிறலாம். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். மட்டன் ஸ்டாக் வச்சுருந்தோம்ல அதையும் கொஞ்சம் சேர்த்தாச்சு இது கூட. இப்போ அந்த சிக்கன் பீசஸ் மட்டன் ஸ்டாக்கில் கொஞ்சம் வேகட்டும். வெந்து ஓரளவுக்கு மசாலாலாம் போட்டு நம்ம ரெடி பண்ணுவோம்ல அப்போ அந்த தண்ணியை எடுத்து தால்ச்சாவில் ஊற்றி விடணும் ஒரு 2 குழிக்கரண்டியாவது. அப்போ தான் தால்ச்சா நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் ஊற வச்சிருக்க சீரக சம்பா அரிசி சேர்த்தாச்சு. ஊற வச்சிருந்தோம்ல 65க்கு அதை எண்ணெயில் போட்டு நல்லா மொறுன்னு பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மட்டன் 65. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன 65 பவுடர் யூஸ் பண்ணாலும் சரி,
வேக வச்சுட்டு அந்த பவுடர் போட்டு செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக முறுமுறுப்பாக இருக்கும். இப்போது சாப்பிட்றதுக்கான டைம் வந்துருச்சு. வாழை இலையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்வீட் வச்சாச்சு, அது கூடவே மட்டன் 65, அப்புறம் பெப்பர் ஃப்ரை, அவிச்ச முட்டை, அது கூடவே ஆனியன் ரைத்தா, பிரியாணி, எலும்பு தால்ச்சா, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பெரட்டி சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சூப்பரான மெனு. அந்த ஸ்வீட் வந்து நீங்கள் சில்லுன்னு சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் ஈவினிங்கில் ஒரு பார்சல் ரிசீவ் ஆயிருந்துச்சு. இது வந்து கிச்சனுக்காக ஒரு ரேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதை வந்து நான் அவனுக்காகவே ஸ்பெஷலாக வாங்கியிருந்தேன். இதை செட் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு, ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்றத நான் வீடியோவில் காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ வீடியோ முடிச்சிடலாமா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸை நீங்கள் உடனே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அவ்வளோதாங்க, வேறு என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு மட்டும் தான் முக்கியம். பாய் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.